Hi friends, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நம்ம கிளாஸ் 11 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் frogs. ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Frogs can live both on lands and in fresh water and belong to class Amphibia of phylum Chordata. இந்த frog பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிளாஸ் ஆம்ஃபிபியாவில் வருது, ஃபைலம் கார்டேட்டாவில் கிளாஸ் ஆம்ஃபிபியாவில் வருது. ஸோ இந்த ஃப்ராக்ஸ் பார்த்திங்கன்னா தே கேன் லிவ் போத் ஆன் லேண்ட் அண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டரில் அவங்களால வந்துட்டு வாழ முடியும். ஓகேவா? த மோஸ்ட் காமன் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃப்ராக் ஃபவுண்ட் இன் இந்தியா இஸ் ரானா டைக்ரினா. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறது வந்து ரானா டைக்ரினா. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தே டு நாட் ஹாவ் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So that is their body temperature varies with the temperature of the environment. So such animals are called cold-blooded or pykilotherms. ரொம்ப important. So இந்த frogனால பார்த்தீங்க அப்படின்னா they cannot maintain body temperature. Okay, so they do not have constant body temperature. அதாவது their body temperature varies with the temperature of the environment. இப்போ environmentல வந்து temperature change ஆச்சு அப்படின்னா அவங்க பாடியிலையும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். சச் அனிமல்ஸ் ஆர் கால்டு கோல்டு பிளட்டட் ஆர் பைக்லோத்தம்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ யூ மைட் ஹவ் ஆல்சோ நோட்டிஸ்ட் சேஞ்சஸ் இன் த கலர் ஆஃப் த ஃப்ராக்ஸ் வைல் தே ஆர் இன் கிராஸஸ் அண்ட் ஆன் ட்ரை லேண்ட். இப்போ நம்மளே பார்த்துருக்கலாம், இந்த ஃப்ராக்ஸ் வந்துட்டு கிராஸில் இருந்துச்சுன்னா அவங்க பாடி கலர் ஒரு மாதிரியும், லேண்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கலர் வந்து ஒரு மாதிரி இருக்க நம்ம நோட்டீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். தே ஹேவ் த எபிலிட்டி டு சேஞ்ச் த கலர் டு ஹைட் தெம் ஃப்ரம் தேர் எனிமி, கேமோஃப்ளாஜ் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ராகுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எபிலிட்டி இருக்குது. என்னென்னா தே கேன் சேஞ்ச் த கலர் டு ஹைட் தம் ஃப்ரம் தேர் எனிமி. அவங்க எனிமி கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களால வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த டேர்ம் வந்து யூஸ்வலாக நம்ம கேமோஃப்ளாஜ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? This protective coloration is called mimicry. Very important. This protective coloration is called mimicry. You may also know that frogs are not seen during peak summer and winter. ரொம்ப சம்மர் வந்து பீக்காக இருக்கும்போதோ இல்லை வின்டர் சீசனில் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் தே டேக் ஷெல்டர் இன் டீப் பரோஸ். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீப் பரோஸில் தான் வந்துட்டு அவங்க இருப்பாங்க டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் கோல்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் சம்மர் ஸ்லீப், ஏஸ்டிவேஷன். ஸோ இந்த பேசேஜில் நிறைய நமக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. கேமோஃப்ளாஜ் இருக்குது, தென் மிமிக்ரி அப்படிங்கிறது இருக்குது, தென் ஏஸ்டிவேஷன் அதாவது சம்மர் ஸ்லீப் அப்படிங்கிறது இருக்குது, அண்ட் வின்டர் ஸ்லீப், ஹைபர்னேஷன். இதெல்லாம் நமக்கு 1 மார்க்கில் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம மார்ஃபாலஜி பார்க்கலாமா? ஓகே, மார்ஃபாலஜி. ஸோ ஹேவ் யூ எவர் டச்ட் த ஸ்கின் ஆஃப் ஃப்ராக்? The skin is smooth and slippery due to the presence of mucus. இதோடைய ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா the presence of mucusனால. The skin is always maintained in a moist condition. இந்த ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே வந்து மாய்ஸ்டாக தான் இருக்கும். The color of dorsal side of the body is generally olive green with dark irregular spot. இதனுடைய டார்சல் பாடி பார்த்திங்கன்னா மேல்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீனில் இருக்கும், வித் டார்க் irregular ஸ்பாட்ஸ் வந்து அது மேலே இருக்கும். On the ventral side of the skin is uniformly pale yellow. இதனுடைய லோவர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அடிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பேல் yellow கலரில் இருக்கும். The frog never drinks water but absorb it through the skin. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். The frog never drinks water. இது வந்து தண்ணிலாம் குடிக்காது, பட் அப்சர்வ் இட் த்ரூ த ஸ்கின் வழியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ பாடி ஆஃப் அ ஃப்ராக் இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இதோடைய பாடி பார்க்கலாம் எப்படி டிவைட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடி ஆஃப் அ ஃப்ராக் இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட் அண்ட் ட்ரங்க் அண்ட் நெக் அண்ட் டெய்ல் ஆர் ஆப்சன்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்கு டெய்ல் வந்து இதில் கிடையாது. அபவ் த மவுத் a pair of nostrils is present. இதோடைய மவுத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா pair of nostrils வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். Eyes are bulged and covered by a nictitating membrane that protects them while in water. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண் இங்கே இருக்கு பாருங்கள். இந்த கண்ணை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பல்ஜாக இருக்கும். ஐஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜாக இருக்கும் அண்ட் கவர்டு பை எ நிக்டிடேட்டிங் மெம்பரேன் தட் ப்ரொடெக்ட் தெம் while in water. இது தண்ணியில் இருக்கும்போதில் இந்த மெம்பரேன் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. On either side of eyes a membranous tympanum ear receives sound signal. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அது எதர் சைட் ஆஃப் த ஐஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிம்பேனம் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு இயர் லைக்ஸ், அதாவது இன்னர் இயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இயர், அதாவது பின்னா வந்து கிடையாது.
ஸோ இந்த இயர் டிம்பானம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதுக்குன்னா ரிசீவ் சவுண்ட் சிக்னல். த ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் ஹெல்ப் இன் ஸ்விம்மிங், வாக்கிங், லீப்பிங் அண்ட் பரோயிங். ஸோ இது வந்து இதனுடைய ஹைண்ட் லிம், ஃபோர் லிம் அண்ட் ஹைண்ட் லிம்போட ஹெல்ப் இதுக்கு. ஓகேவா? த ஹைண்ட் லிம்ஸ் எண்ட் இன் 5 digit. Hind limbs end in 5 digit and they are larger and muscular than four limbs that end in 4 digit. இதனுடைய 4 limbsல பார்த்தீங்கன்னா 4 digit இருக்கும், hind limbல வந்துட்டு 5 digit இருக்கும். ஓகேவா? feet have webbed digit that help in swimming. இதனுடைய feet பார்த்தீங்கன்னா webbed-ஆ இருக்கும். Okay, frogs exhibit sexual dimorphism. So male frogs can be distinguished by the presence of sound producing vocal sac and also copulatory pad on the first digit of the four limbs which are absent in female frog. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மேல் ஃப்ராகுக்கும் ஃபீமேல் ஃப்ராகுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேல் ஃப்ராக் கேன் பி டிஸ்டிங்கிஷ்டு பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் சவுண்ட் ப்ரொடியூசிங் வோக்கல் சாக் இருக்கும் அண்ட் ஆல்சோ காப்புலேட்டரி பேட். ஓகே, ஆன் த ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஃபோர் லிம்ஸ். ஃபோர் லிம்ஸுடைய ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காப்புலேட்டரி பேட் இருக்கும். ஓகேவா? விச் ஆர் ஆப்சன்ட் இன் ஃபீமேல் ஃப்ராக். இது வந்து ஃபீமேல் ஃப்ராகில் வந்து இது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அனாட்டமி பார்க்கலாமா? The body cavity of frogs accommodate different organ systems such as digestive, circulatory, respiratory, nervous, excretory and reproductive system and with well developed structures and functions. Okay, இதனுடைய body cavity பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது, நர்வஸ் அண்ட் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் alimentary canal and digestive glands. நம்ம பார்க்க போகிறது என்னுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் alimentary canal அண்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் இருக்குது. தி alimentary canal இஸ் ஷார்ட், ரொம்ப குட்டியாக இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஃப்ராக்ஸ் ஆர் கார்னிவோரஸ் and hence the length of intestine is reduced. So this is very very important. ஏன் வந்து இதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு கேட்டால் இது வந்து கார்னிவோர்ஸ். ஓகேவா? அண்ட் ஹென்ஸ் த லென்த் ஆஃப் இன்டெஸ்டைன் இஸ் ரெடியூஸ்ட். த மவுத் ஓப்பன்ஸ் இன்டு த பக்கல் கேவிட்டி. இந்த மவுத் பார்த்தீங்கன்னா பக்கல் கேவிட்டியில் வந்து ஓப்பன் ஆகுது, ஓப்பன்ஸ் இன்டு த பக்கல் கேவிட்டி தட் லீட்ஸ் டு ஈசோஃபேகஸ் த்ரூ ஃபேரிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ் வழியாக வந்து ஈசோஃபேகஸில் போய் ஓப்பன் ஆகுது. ஈசோஃபேகஸ் இஸ் ஷார்ட் டியூப். ஈசோஃபேகஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். தட் ஓப்பன்ஸ் இன்டு த ஸ்டமக் விச் இன் டர்ன் கண்டினியூஸ் ஆஸ் இன்டெஸ்டைன். இந்த ஈசோஃபேகஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டமக்கில் வந்து ஓப்பன் ஆகும், விச் இன் டர்ன் கண்டினியூஸ் ஆஸ் த இன்டெஸ்டைன். இந்த ஸ்டமக் வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனாக வந்து அப்படியே கண்டினியூ, அதாவது இன்டெஸ்டைனாக கண்டினியூ ஆகும், நாட் ஸ்மால் இன்டெஸ்டைன், இன்டெஸ்டைனாக கண்டினியூ ஆகுது. அப்புறம் வந்து ரெக்டம் தட் அண்ட் ஃபைனலி ஓப்பன்ஸ் அவுட் சைட் பை த கிளயோக்கா. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிவர் வந்து என்ன பண்ணுதுன்னா செக்ரீட் பைல் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் கேல் பிளேடர். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லிவர் வந்துட்டு பைல் செக்ரீட் பண்ணுது, அது வந்து கேல் பிளேடரில் ஸ்டோர் பண்ணிக்குது. தென் pancreas, a digestive gland, produces pancreatic juice containing digestive enzyme. இங்கே இந்த ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா pancreas வந்துட்டு it secrete digestive. ஓகே, இந்த pancreas அப்படிங்கிறது digestive gland. It produces pancreatic juice containing digestive enzymes. So food is captured by the bilobed tongue. Tongue எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா bilobed-ஆ இருக்கும். So digestion of food takes place by the action of HCl and gastric juices secreted from the walls of the stomach. So digestion வந்து எப்படி நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா the action of HCl தான். Okay, and gastric juices secreted from the walls of the stomach. Partially digested food called chyme. So இது ஒரு important term, 1 மார்க்கில் கேட்பாங்க. Partially digested food வந்து நம்ம chymeனு நம்ம சொல்லுவோம். Is passed from the stomach to the first part of the small intestine, the duodenum. So first part of the small intestine வந்து நம்ம duodenum சொல்லுவோம். இந்த இடத்துக்கு வந்து போகுது. The duodenum receive bile from gallbladder and pancreatic juice from the pancreas through a common bile duct. So இந்த duodenumக்கு பார்த்தீங்க அப்படின்னா gallbladderலேருந்து, அதாவது பைல் வந்து gallbladderலேருந்து பைலும் pancreasலேருந்து pancreatic ஜூஸும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த duodenumத்தை வந்து ரீச் ஆகுது through a common bile duct. So bile emulsifies fat and pancreatic juice digests carbohydrate and protein. இந்த பைலோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா it emulsifies fat. ஓகே, அண்ட் pancreatic juice வந்துட்டு டைஜஸ்ட் கார்போஹைட்ரேட்டையும் ப்ரோட்டீனை வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஃபைனல் டைஜஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த இன்டெஸ்டைன்.
Okay, so digested food is absorbed by the numerous finger-like folds in the inner wall of intestine called villi and microvilli. ஸோ இந்த டைஜஸ்டட் ஃபுட் வந்து அப்சர்வ் பண்ணும் இல்லையா, இது வந்துட்டு இது எப்படி நடக்குது அப்படின்னா, the digested food is absorbed by the numerous finger-like folds in the inner wall of intestine called villi and microvilli. The undigested solid waste moves into the rectum and passes out through cloaca. ஓகேவா? ஸோ ஃப்ராக் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ரெஸ்பிரேஷன். ஃப்ராக்ஸ் ரெஸ்பயர் ஆன் லேண்ட் அண்ட் இன் வாட்டர் பை 2 different மெத்தட். இது வந்து லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பயர் பண்ணும், பட் இட் ஃபாலோஸ் 2 different மெத்தட். இன் வாட்டர் ஸ்கின் ஆக்ட் அஸ் அக்வாட்டிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், cutaneous ரெஸ்பிரேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, cutaneous respiration in frog. ஓகே, அதாவது இங்கே ஸ்கின் ஆக்ட் ஆஸ் அ அக்வாட்டிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், cutaneous respiration. Dissolved oxygen in the water is exchanged through the skin by diffusion. Diffusional வந்துட்டு dissolved oxygen வந்து பாடிக்குள்ளே என்டர் ஆகுது. ஆன் லேண்டில் எப்படி நடக்கும் அப்படின்னா, the buccal cavity, skin and lungs act as a respiratory organ. லேண்டில் இருந்துச்சு அப்படின்னா the buccal cavityயும் skin and lungs வந்து act as a respiratory organ. The respiration by lungs is called pulmonary respiration. Okay, லங்ஸ்னால் ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பல்மனரி ரெஸ்பிரேஷன் நம்ம சொல்கிறோம். The lungs are a pair of elongated pink colored sac like structure present in the upper part of the trunk region. thorax regionல present ஆயிருக்கும். Air enters through the nostrils into the buccal cavity. Air வந்துட்டு buccal cavity will nostril into the buccal cavity. nostril இருந்து buccal cavity அப்புறம் லங்ஸ்குள்ளே போகுது. ஸோ டியூரிங் ஏஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஸ்கின். ஸோ இந்த அனிமல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சம்மர் ஸ்லீப்பும் வின்டர் ஸ்லீப்பும் நம்ம வந்து இட் அண்டர்கோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து எப்படி வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும் அப்படின்னா த்ரூ த ஸ்கின் வழியாக தான் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து வாஸ்குலர் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். வாஸ்குலர் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக் இஸ் வெல் டெவலப்ட் க்ளோஸ்டு டைப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு ஃப்ராக்ஸ் ஹாவ் லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஆல்சோ. ஃப்ராகுக்கு லிம்ஃபாட்டிக் சிஸ்டமும் வந்து இருக்குது. த பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் இன்வால்வ்ஸ் ஹார்ட், பிளட் வெசல் அண்ட் பிளட். ஸோ இந்த வாஸ்குலர் சிஸ்டம் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் இதில் வந்துட்டு ஹார்ட் இருக்குது, பிளட் வெசல்ஸ் இருக்குது அண்ட் பிளட் இருக்குது. ஓகே, த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் லிம்ஃப் சேனல் அண்ட் லிம்ஃப் நோட்ஸ். லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்துட்டு அதில் என்னெல்லாம் இருக்கும் நம்ம பார்த்தோம்னா லிம்ஃப் இருக்குது, லிம்ஃப் சேனல் இருக்குது அண்ட் லிம்ஃப் நோட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹார்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஹார்ட் இஸ் அ மஸ்குலார் ஸ்ட்ரக்சர் சிச்சுவேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி கேவிட்டி. ஓகே, ஹார்ட் வந்துட்டு இஸ் அ மஸ்குலார் ஸ்ட்ரக்சர் தான், சிச்சுவேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி. இட் ஹேஸ் 3 சேம்பர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ராகுடைய ஹார்ட் பார்த்திங்கன்னா 3 சேம்பர்டு ஹார்ட், 2 atria and 1 ventricle and is covered by a membrane called pericardium. ஓகேவா, a triangular structure called sinus venosus. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. sinus venosus join the right atrium. ஓகேவா, it receive blood through the major veins called vena cava. ஸோ ரைட் ஏட்ரியத்துக்கு வந்து it receive blood through the major veins called vena cava. The ventricle open into sac like conus arteriosus on the ventral side of the heart. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். வென்ட்ரிக்கிள் வந்துட்டு அதாவது ஃப்ராகில் வென்ட்ரிக்கிள் ஓப்பன் இன்டு அ சாக் லைக் கோனஸ் ஆர்டீரியோசஸ் ஆன் த வென்ட்ரல் சைட் ஆஃப் த ஹார்ட். ஓகே, த பிளட் ஃப்ரம் த ஹார்ட் இஸ் கேரிட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பை த ஆர்டரிஸ். ஆர்டரியல் சிஸ்டத்தினால தான் பாடி முழுக்க வந்து பிளட் வந்து கேரி ஆகுது. வெயின்ஸ் கலெக்ட் பிளட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி டு த ஹார்ட் அண்ட் ஃபார்ம் த வீனஸ் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது special venous connection between liver and intestine as well as kidney and the lower parts of the body are present in frog. So இங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். special venous connection between liver and intestine. லிவருக்கும் இன்டெஸ்டைனுக்கும் நடுவில் வந்து ஒரு வீனஸ் சிஸ்டம் கனெக்ஷன் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்னி அண்ட் லோவர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஆர் present in frog. The former is called hepatic portal vein, hepatic portal system, and the later is called renal portal system. Okay va, the blood is composed of plasma and cells. Plasma and cells irukku. The blood cells are RBC, red blood cell or erythrocyte,
ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் லியூக்கோசைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்குது. ஆர்பிசி ஆர் நியூக்ளியேட்டட் அண்ட் கண்டெயின் ரெட் கலர்ட் பிக்மெண்ட் நேம்லி ஹீமோக்ளோபின். ஓகேவா? ஸோ ஃப்ராகில் RBC வந்து nucleated, okay, and contain red colored pigment இதில் இருக்குது, namely hemoglobin. The lymph is different from blood. It lacks few protein and RBC. The lymph வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் RBC கிடையாது, சில proteins கிடையாது. The blood carries nutrients, gases and water to the respective site during circulation. Circulation of blood is achieved by the pumping action of the muscular heart. Okay, நம்ம next பார்க்க போகிறது excretory system or elimination. Elimination of nitrogenous waste is carried out by a well developed excretory system. So they have well developed excretory system இருக்குதுல. The excretory system consists of pair of kidneys, ureters, cloaca and urinary bladder. So these are compact dark red and bean like structure situated a little posteriorly in the body cavity on both sides of vertebral column. ஸோ இந்த வெர்டிபிரல் காலத்துக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேர் ஆஃப் கிட்னி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஈச் கிட்னி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்டு யூரினிஃபெரஸ் டிபியூல் ஆர் நெஃப்ரான்ஸ். யூரினிஃபெரஸ் டிபியூல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 ureters emerge from the kidney in the male frog. The ureters act as a urinogenital duct which open into cloaca. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கணும். So the ureters act as urinogenital duct which opens into the cloaca. In female, the ureters and oviduct open separately in the cloaca. Okay, wow. The thin-walled urinary bladder is present ventral to the rectum which also opens into the cloaca. The frog excretes urea and thus is ureotelic animal. The frog பார்த்தீங்க அப்படின்னா they excrete urea and thus is a ureotelic, and இது நம்ம என்ன சொல்கிறோம்னா ureotelic animal நம்ம சொல்கிறோம். Excretory waste are carried by blood into the kidney whereas it is separated and excreted. Excretory wasteலாம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் வந்துட்டு carried by blood வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிட்னிக்கு எடுத்துகிட்டு போகும், where it is separated and excreted. Next வந்துட்டு control and coordination. The system for control and coordination highly evolved in the frog. இதோட எவல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்லா வந்துட்டு ஹைலி இவால்வ் ஆகிருக்கு. இட் இன்க்ளூட்ஸ் போத் நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நியூரல் சிஸ்டமும் இருக்குது அண்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The chemical coordination of various organs of the body is achieved by hormones which are secreted by the endocrine glands. Okay, the chemical coordination of various organs of the body is achieved by hormones. The chemical coordination அப்படிங்கிறது ஹார்மோன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுது, which are secreted by the endocrine glands. The prominent endocrine glands found in frog are pituitary, thyroid, parathyroid, thymus, pineal body, pancreatic islets, adrenal and gonads. இவ்வளவு வந்துட்டு ஃப்ராகில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, இதில் வந்து இந்த ப்ராமினென்ட் எண்டோக்ரைன் கிளான்ஸ் பிட்யூட்ரி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, தைராய்டு இருக்குது, பேரதைராய்டு, தைமஸ், பினியல் பாடி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, pancreatic islets இருக்குது, adrenals இருக்குது and gonads இருக்குது. ஓகே, the nervous system is organized into central nervous system. இதில் எப்படி அரேஞ்ச் இதோடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்துட்டு கன்சிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் அண்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் ப்ரெசென்ட், கிரேனியல் அண்ட் ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டமும் வந்து இருக்குது, சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் அதில் இருக்குது. ஓகேவா? ஸோ தேர் ஆர் 10 pairs of cranial nerves arising from the brain. ஸோ எவ்வளோ பேர்னா 10 pairs of cranial nerves வந்துட்டு பிரெயின்லேருந்து அரைஸ் ஆகுது. பிரெயின் இஸ் என்க்ளோஸ்ட் இன் அ போனி ஸ்ட்ரக்சர் கால் பிரெயின் பாக்ஸ். இந்த பிரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போனி ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பிரெயின் பாக்ஸ் நம்ம சொல்கிறோம், கிரேனியம். ஓகேவா? இந்த பிரெயின் இஸ் டிவைடட் இன்டு 4 பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின். இந்த பிரெயின் பார்த்தீங்கன்னா மூணாக டிவைட் ஆகிருக்கும். 4 பிரெயின் இருக்குது, மிட் பிரெயின் இருக்குது அண்ட் ஹைண்ட் பிரெயின் இருக்குது. 4 பிரெயின் இன்க்ளூட் ஆல்ஃபேக்டரி லோப், paired cerebral hemisphere and unpaired diencephalon. இந்த 4 பிரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபேக்டரி லோப்ஸ் இருக்கும், paired cerebral hemisphere இருக்குது அண்ட் unpaired diencephalon வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த மிட் பிரெயின் இஸ் கேரக்டரைஸ்டு பை a pair of optic lobe. மிட் பிரெயினில் தான் ஆப்டிக் லோப்ஸ் இருக்குது. ஹைண்ட் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் cerebellum and medulla oblongata. ஹைண்ட் பிரெயின் வந்துட்டு செரிபெல்லமும் மெடுலா ஒப்ளாங்கேட்டாவும் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
Medulla oblongata passes out through the foramen magnum and continues into spinal cord. So இந்த மெடுலா இருக்கு இல்லைங்களா, மெடுலா oblongata passes out through the foramen magnum. Okay, foramen magnum வழியா அது வந்து பாஸ் ஆகி and continues into spinal cord, which is enclosed in the vertebral column. Okay, next frog sense organs பற்றி நம்ம பார்க்கலாம். Frog has different types of sense organ, namely organs of touch, sensory papillae, taste buds present ஆயிருக்கும், smell, nasal epithelium present ஆயிருக்கும், vision, eyes and hearing, tympanum with internal ears. Okay va, out of these eyes and internal ears are well organized structure and the rest are cellular aggregation. இந்த ரெண்டில் வந்துட்டு ஐஸ் அண்ட் இன்டர்னல் இயர்ஸ் தான் வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் தி திங், அதாவது ஆர்கன்ஸ் ஆஃப் டச் இல்லை டேஸ்ட், இந்த ஸ்மெல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து செல்லுலர் அக்ரிகேஷன் தான் அங்கே அரவுண்ட் நர்வ் எண்டிங்ஸில். ஐஸ் இன் ஃப்ராக் ஆர் அ பேர் ஆஃப் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர் situated in the orbit in skull. So these are simple eyes possessing only one unit தான். எக்ஸ்டர்னல் இயர் இஸ் ஆப்சண்ட் இன் ஃப்ராக் அண்ட் ஒன்லி டிம்பன், அதாவது இன்டர்னல் இயர் மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது நம்ம அதில் பின்னா வந்து கிடையாது, இதுக்கு ஒன்லி டிம்பனம் தான் ப்ரெசன்ட், கேன் பி சீன் எக்ஸ்டர்னலி. தி ஏர் இஸ் அன் ஆர்கன் ஆஃப் ஹியரிங் ஆஸ் வெல் அஸ் பேலன்சிங். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்க்கலாம். ஸோ frogs have well organized male and female reproductive system. Male reproductive organs consist of pair of yellowish ovoid testes. ஓகேவா, மேல் reproductive systemத்தில் பார்த்தீங்க அப்படின்னா it consists of a pair of yellowish ovoid testes present ஆயிருக்கும், which are found adhered to the upper part of the kidney. இது வந்து கிட்னிக்கு மேலே வந்து இது adhere ஆகிட்டுருக்கும் by a double fold peritoneum called mesorchium. ஓகேவா, எப்படி வந்து ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னா by a double fold peritoneum called mesorchium. Vasa efferentia are 10-12 number that arises from testes. இந்த மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்தில் வந்துட்டு எவ்வளோ வாசா எஃபரன்ஷியா இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 10 to 12 நம்பர்ஸ் இருக்கும். இது வந்து டெஸ்டிஸ்லேருந்து அரைஸ் ஆகுது. They enter the kidneys on their side and opens into Bidder's canal. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. They enter, அதாவது vasa efferentia enter the kidney. vasa efferentia are 10 to 12 நம்பர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. They enter the kidney on their side and open into Bidder's canal. Finally, it communicates with the urinogenital duct that comes out of the kidney and opens into the cloaca. Okay. So the cloaca is a small median chamber that is used to pass fecal matter, urine and sperms to the exterior. Okay. நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்க்கலாம். ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் includes a pair of ovary. The ovary are situated near kidney and there is no functional connection with kidney. இப்போ மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னிக்கு மேலே வந்து அட்ஹியர் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இங்கே வந்துட்டு the female reproductive system include a pair of ovary. The ovaries are situated near kidney. Okay, and there is no functional connection with kidneys. Okay, a pair of oviduct arising from the ovary opens into cloaca separately. Okay, a mature female can lay 2500 to 3000 ova at a time. Okay, fertilization is external and takes place in water. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். fertilization வந்து external and takes place in water. Development involves a larval stage called tadpole. So tadpole undergoes metamorphosis to form the adult. Okay va. So frogs are beneficial for mankind. இது வந்து ரொம்ப மேன்கைண்டுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது because they eat insects and protect the crop. Frogs maintain ecological balance because these serve as an important link of food chain and food web in the ecosystem. In some countries, the muscular legs of frog are used as food by man. Okay, அது ஃபுட்டாக வந்துட்டு சில கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இட் மெயின்டைன் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது பிகாஸ் தீஸ் சர்வ் ஆஸ் அ இம்பார்ட்டன்ட் லிங்க் ஆஃப் ஃபுட் செயின். ஃபுட் செயினில் பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின்லேயும் ஃபுட் வெப்லேயும் வந்து இது இம்பார்ட்டன்ட் லிங்க் இது. ஓகேவா.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.